இந்த நேரம் لينفق ذو سعة من سعته لينفق ذو سعة من سعته உங்களுடைய வசதிக்கு ஏற்ப செலவழி. இப்ப நீங்க பணக்காரர், உங்கள்ட்ட பணம் இருக்குது, நீங்க அநியாயம் பண்றாதீங்க. உங்களோட பிள்ளைக்கும் மனைவி, உங்களுக்கு வசதி இருந்தா அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுங்க. உங்களுக்கு ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் கொடுக்கலாம், கொடுங்க. அநியாயம் பண்ணாதீங்க. உங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனை தான், அதுக்காக அநியாயம் பண்ணாதீங்க. لِيُنْفِقْ ذُو سَعَةٍ مِّنْ سَعَتِهِ وَمَنْ قُدِرَ عَلَيْهِ رِزْقُهُ وَمَنْ قُدِرَ عَلَيْهِ رِزْقُهُ செலவழிக்கிற கஷ்டம், ஏழ்மை, என்ன செய்யுங்க? فَلْيُنْفِقْ مِمَّا آتَاهُ اللَّهُ அல்லாஹ் தந்ததிலிருந்து கொடுங்க, கஷ்டப்படாது. உங்களுக்கு ஏலும் ஒரு நாளைக்கு 300 ரூபாய் தான் கொடுக்க இயலும், அதை கொடுங்க. ஏனென்றால் லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா மா ஆதாஹா, அல்லாஹ் ரிஸ்குடைய விடயத்தில் எதை தந்தானோ அதை விட எந்த ஆத்மாவையும் அல்லாஹ் கஷ்டப்படுத்தவில்லை. கல்யாணத்துக்காக கடன் எடுக்க தேவையில்லை, கல்யாணத்துக்காக அது சுமையாக்கப்படாது. அப்ப செலவழிக்கும் பொழுதும் லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா மா ஆதாஹா, உங்களுக்கு அல்லாஹ் தந்த அளவை விட வேறொரு பாரத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு சுமத்தாட்டவில்லை. சயஜஅலுல்லாஹு பஅத உஸ்ரின் யுஸ்ரா, அல்லாஹ் கஷ்டத்துக்கு பிறகு இலேசை கொண்டருவார். வாழ்க்கையில சிலர் கஷ்டப்படுவார், அந்த கஷ்டத்துல பொறுத்திரீங்க, அல்லாஹ் உங்களுக்கு எதை கொண்டருவார்? இலேச கொண்டருவார். அல்லாஹ்ட வாக்கு இது. சயஜஅலுல்லாஹு பஅத உஸ்ரின் யுஸ்ரா, ஏற்கனவே படிச்சிக்கோமா இல்லையா? فإن مع العسر يسرا إن مع العسر யுஸ்ரா, கஷ்டத்தோட என்ன இருக்குது? இலேஸ் இருக்குது. கஷ்டத்தோட என்ன இருக்குது? ஒரு கஷ்டம் வரும் என்றால் பல இலேசுகள் தேடி வரும். சயஜஅலுல்லாஹு பஅத உஸ்ரின் யுஸ்ரா, அல்லாஹ் கஷ்டத்துக்கு பிறகு இலேச கொண்டருவான் என்று சொல்லிட்டு அல்லாஹ் இவ்வளோ ஆயத்துகள்லையும் குடும்பம் சம்பந்தமான சட்டதிட்டங்களை பேசிட்டு அல்லாஹ் என்ன செய்கிறான்? இப்ப மற்ற விடயத்துக்கு வாரான். அதாவது அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடப்பவர்களுக்கு நன்மாராயமும் அல்லாஹுடைய கட்டளைகளை பாழாக்கக்கூடியவர்களுக்கு தண்டனையும் இருப்பதாக அல்லாஹ் எச்சரிக்கின்றார். பாருங்க, وَكَأَيٍّ مِّن قَرْيَةٍ عَتَتْ عَنْ أَمْرِ رَبِّهَا وَرُسُلِهِ فحاسبناها حسابا شديدا وعذبناها عذابا نكرا. அல்லாஹ்ட வாக்க பாருங்க. وَكَأَيٍّ مِّن قَرْيَةٍ, ஒரு கிராமம் என்ன செய்து? நல்ல கவனத்தில் எடுங்க, இது விளங்கிச்சா? நீங்க பதில் சொல்லும். ஒரு கிராமம், கரியாண்டா என்ன? ஒரு கிராமம். அத்தத் அன் அம்ரி ரப்பிஹா, ரப்புடைய கட்டளைகளுக்கு மாறு செய்றாங்க. என்ன செய்றாங்க? ரப்புடைய கட்டளைகளுக்கு என்ன செய்றாங்க? அல்லாஹ்ட கட்டளை ஒரு ஊர்ல இல்ல, இந்த ஊர்ல அல்லாஹ்ட கட்டளை இல்லைன்னு வை. சாய்ந்த மருதுல அல்லாஹ்ட கட்டளை அதை நடைமுறைப்படுத்த ஒத்தரும் இல்லை. சம்மாந்துறையில இல்ல, பாலமுனையில இல்ல, அக்கரப்பத்தில இல்ல, கொழும்புல இல்ல, ஒரு ஊர். وَكَأَيٍّ مِّن قَرْيَةٍ عَتَتْ عَنْ أَمْرِ رَبِّهَا இல்ல. وَرُسُلِهِ, அடுத்தது ரசூல்மார்களுடைய கட்டளையை பின்பற்ற ஆட்கள் இல்லை. எல்லாரும் அரசியல் இறங்கிட்டார், எல்லாரும் தொழில், எல்லாரும் காணி வயல். அல்லாஹ்ட கட்டளை ரசூல்ற கட்டளையை பத்தி பேசுறதுக்கோ நடைமுறைப்படுத்துவதற்கும் யாரும் இல்லை. நான் என்ன செய்வேன் தெரியுமா? அல்லாஹ் சொல்றார்,
فحاسبناها حسابا شديدا. அந்த ஊரை நான் மிக கடினமாக கஷ்டப்படுத்துவேன். அந்த ஊர் என்ன செய்வேன்? فحاسبناها حسابا شديدا. மிக கஷ்டப்படுத்துவேன். அல்லாஹ் வாக் எச்சரிக்கிறார். துனியால என்ன? பஞ்சம், பயம், சோதனை. அல்லாஹ் விரோதிகளை சாட்டுவான் எங்கள் மீது. ஒன்றும் இல்லையா, கடைசியாக பூமிக்குள் சுழி வாங்குவோம். இவ்வளவு நடக்கும். இது துனியால. கண்ணை பொத்திட்டோம்னு வைங்க. وَعَذَّبْنَاهَا عَذَابًا نُكْرًا. கடினமான வேதனை செய்வேன் ஆகிரத்திலே. எவ்வளோ பயப்படும். நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களோட ஊரை பத்தி யோசி. இங்க எல்லா ஊரும் வந்திருக்கிறீங்க. அக்கரைப்பத்திலிருந்து மருதமுனை வரைக்கும் இവിടത്തെ இருக்கிறீங்க. உங்களோட ஊரை விகிதாசாரத்தை கொஞ்சம் யோசி. விகிதாசாரத்தில் 100க்கு 100% யோசிங்க. 100க்கு 99% அல்லாஹ்ட கட்டளை, ரசூல்ற கட்டளை உங்களோட ஊர்ல இருக்குதா? இதை யோசி. நாங்க காஃபிர் கேச தேவையில்லை. இன்னைக்கு எல்லாரும் பேச்சு வீரன், முழு பேரும் பேச்சு வீரன். பேச்சு வீரன் அறிக்க தேவையில்லை எதிலையும். இதை கொஞ்சம் இந்த ஆயத்தை கவனிங்க. கொஞ்சம் ஒவ்வொரு ஊரவர்களும் யோசிங்க. 98% கூட ஊர்ல, 97, 96 அங்கிருந்து வாங்க. கீழே இருந்து போவாதீங்க. 1, 2ல இருந்து போவாதீங்க. ஏன்? அவ்வளவும் கட்டி முஸ்லீம்கள். அவ்வளவும் யாரு? கட்டி முஸ்லீம்கள். அங்க காஃபிர் இல்ல. 98%, ஒரு 97, 96, 95 யாரும் ஓம்னு பதில் சொல்ல மாட்டீங்க. பதில் சொல்லுவீங்களா? உங்களோட ஊர்ல 90% அல்லாஹ்ட கட்டளை, ரசூல்ற கட்டளை இருக்குது. ஒரு ஆள் கையை தூக்கி காட்டுங்க சந்தோஷப்படுறதுக்கு. ஒரு ஊரால் கையை தூக்கி காட்டுங்க, சந்தோஷப்பட. அவ்வளவுதான். ஏனெண்டா குர்ஆனை படிக்கிற நாங்களும் இதை பத்தி பேசலண்டா பேச யாரும் இல்லை. சொல்லுங்க 80%. 80% எங்கட ஊர்ல அல்லாஹ்ட கட்டளை, ரசூலுடைய கட்டளைய மதிக்கிறவங்க இருக்கிறாங்க. 70%, 60, 50, 40% இல்ல 30% அல்லாஹ்ட கட்டளை, ரசூல்ற கட்டளை ஊர்ல. 20 இல்ல 15. எங்களுக்கே விளங்குது எல்லாம். 10% இருக்கும். அதுக்கு மேல மோசமா போகல ஊர். 10% இருக்கு. 10%க்குள்ள ஜும்மா சேர்ந்துடும். 10% என்ன வந்துடும்? ஜும்மாக்கு பள்ளி ஃபுல்லா இல்லையா? சுபவுக்கு ஒரு சஃபா இருந்தாலும், சுபவுக்கு ஒரு சஃபா இருந்தாலும் ஜும்மாக்கு பள்ளி ஃபுல். கொஞ்சம் நாங்க வாழ்ற காலத்துல எப்படி நடக்குதுன்னு ஒரு கவலையாவது கல்புல எடுக்கு. நாங்க வாழ்ற காலத்துல எப்படி நடக்குதுன்ற ஒரு கவலை எடுக்கு. அவ்வளவு. அந்த கவலை ஏதாவது ஒரு வழியை செய்யும் இன்ஷா அல்லாஹ். அப்ப அல்லாஹ் எச்சரித்தது நடக்குந்தானே. நாங்க சும்மா யாருக்கு ஏச தேவையில்லை. உலகத்தில் அல்லாஹ் சொல்றான், وَكَأَيِّن مِّن قَرْيَةٍ عَتَتْ عَنْ أَمْرِ رَبِّهَا وَرُسُلِهِ فَحَاسَبْنَاهَا حِسَابًا شَدِيدًا. கடினமா கஷ்டப்படுத்துவேன். وَعَذَّبْنَاهَا عَذَابًا نُكْرًا. மிக பகிரங்கமான தண்டனை இருக்குது என்று சொல்லிட்டு அல்லாஹ் காரணத்தை சொல்றார். فَذَاقَتْ وَبَالَ أَمْرِهَا وَكَانَ عَاقِبَةُ أَمْرِهَا خُسْرًا. فَذَاقَتْ وَبَالَ أَمْرِهَا. செய்த செயல்களுடைய அந்த நாசத்தை ருசிப்பார்கள். وَكَانَ عَاقِبَةُ أَمْرِهَا خُسْرًا.
கடைசி காலம் நஷ்டமாகவே மாறும். நல்ல விலை கொள்ளும் சகோதரர்களே. எங்களோட குடும்பத்தையாவது அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைய பின்பற்றவங்களாக மாற்றும். குடும்பத்தையா உங்களுக்கு ஏழுமை, உங்களோட குடும்பத்தை செய்யறது உங்களுக்கு ஏழும். வேற யாருக்கு செய்யல உங்களுக்கு? உங்களோட மனைவி, உங்களோட பிள்ளைகள் புத்திசாலிகள் செய்வாங்க. அல்லாஹ் முடிக்கல, இன்னும் எச்சரிக்கையை கூற்றான். அஅத்தல்லாஹு லஹும் அஸாபன் ஷதீதா. அல்லாஹ் அவர்களுக்கு ஆகிரத்தில் கடினமான தண்டனையை தயாரித்து வைத்திருக்கிறார். எது தயாரித்து வச்சிருக்கானா? கடினமான கடூழிய சிறை தண்டனை சொல்லுவாங்களே, அஸாபன் ஷதீதா. ஆகவே ஃபத்தகுல்லாஹ யா உலில் அல்பாப். புத்திசாலிகளே அல்லாஹ்வை பயந்து கொள்ளும். யாருக்கு அல்லாஹ் சொல்ற? யாருக்கு? எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லல. உலுல் அல்பாப்னா யாரு? புத்திசாலிகளே. யார பயந்து கொள்ளுங்க? எத்தனாவது தடவை இந்த சூறாவில் அல்லாஹ்வை பயப்பட வருது? 4வது தடவை. ஃபத்தகுல்லாஹ யா உலில் அல்பாப். புத்திசாலி ஊர் போற மாதிரி ஓட மாட்டான். புத்திசாலி அல்லாஹ் ரசூல் சொன்ன மாதிரி வாழுவார். இவன் புத்திசாலி. என்று சொல்லிட்டு அல்லாஹ் அல்லதீன ஆமனூ قد أنزل الله إليكم ذكرا. الذين آمنوا قد أنزل الله إليكم ذكرا. இந்த உம்மத்தில புத்திசாலி யார் தெரியுமா? அல்லாஹ்வ ரசூல ஈமான் கொண்டவர்கள். யார் புத்திசாலிகளா? அல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்கள். قد أنزل الله إليكم ذكرا. அல்லாஹ் சொல்றான், புத்திசாலிகளே உங்களுக்கு நாங்கள் ஒரு குர்ஆனை இறக்கி இருக்கிறோம். ذிக்ரான அந்த இடத்துல என்ன? குர்ஆன் ஒன்று இறக்கப்பட்டிருக்குது. قد أنزل الله إليكم ذكرا. குர்ஆன் ஒன்று இருக்கல எங்கள்கிட்ட? என்ன இருக்குதானே? குர்ஆன் உண்டு. தெரிஞ்சு சின்ன வயசுல ஓதினோம். இப்ப அதை கணக்கெடுக்கிறது இல்லை. அந்த குர்ஆன் கணக்கெடுத்தா நாங்க உற்றுவோமா? அதை படிப்போம், பாடமாக்குவோம். கணக்கெடுக்கிறது இல்லையே. அல்லாஹ் சொல்றான், குர்ஆனை மட்டும் இறக்கலனா, குர்ஆனை மட்டும் இறக்க இல்ல. ரசூலன் யத்லூ அலைக்கும், ஒரு ரசூலை உங்களுக்கு அனுப்பினேன். என்னத்துக்கு? அந்த குர்ஆனை ஓதி காட்டுறதுக்கு. குர்ஆன் ஓதி என்ன செய்யறதுக்கு? அதான் நாங்க அடிக்கடி சொல்றது. சிங்கள தர்ஜுமாவை கொண்டு போய் கொடுத்து போட்டு வந்து இஸ்லாம் வளருமெண்டா காணல் நீருதான். ரசூலுல்லாஹ் லேசா செஞ்சிருப்பாங்க இந்த வேலையை. குர்ஆனை கொடுக்கிறதல்ல கடமை, அதை ஓதி காட்ட வேண்டும். அதை என்ன செஞ்சு காட்டணும்? அதுக்கு தெரிஞ்சிருக்கணுமே. குர்ஆனை கொடுக்கிற லேஸ். இன்றைக்கு பழகிட்டான் கொஞ்சம் பேர் பழகிட்டான். சிங்கள குர்ஆன் ஒன்று தான் எங்களுக்கு. அங்க பார்த்தா அவன் சிங்கள குர்ஆன் அடுக்கி வச்சிருக்கான். 50-100 சிங்கள குர்ஆன். அவன் வாகனத்துக்கு லீஸ் கட்டுறது முஸ்லீம்கள்ட்ட வார, உங்கள்கிட்ட வார வந்து எங்களை மடையனாக்கி இருந்தான். சிங்கள குர்ஆன் தான். சிங்கள குர்ஆன் பார்த்தா எல்லா இடத்தையும் சிங்கள குர்ஆன் தான் கிணத்துக்கு. அது பார்த்து எங்க விளங்க சிங்கள குர்ஆன். அதை விளங்குமெண்டா எங்களுக்கு விளங்கணுமே குர்ஆன் எல்லாருக்கும். நாங்களே என்ன குர்ஆனை வாசிச்சு முடிக்கலையே, பார்த்து முடிக்கலையே. இப்ப நாங்க யோசிக்கும் என்ன தெரியுமா? குர்ஆனை நான் பார்த்தோ பார்க்கலையோ இந்த நாட்டில் வாழ்ற பௌத்த மக்கள் பார்க்கணும். குர்ஆன் மற்ற மக்கள் பார்க்கணும். எனக்கு தேவையில்லை, எனக்கு குர்ஆன் தேவையில்லை. இது எவ்வளவு ஆச்சரியம்! இது எவ்வளவு ஆச்சரியம்! சகோதரர்களே, குர்ஆன் அல்லாஹ் இறக்கினான். குர்ஆனை மட்டுமல்ல, ரசூலன் யத்லூ அலைக்கும், அந்த குர்ஆனை ஓதி காட்டும்.